ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். காரைக்கால் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணிக்கு எதிர்ப்பு. கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள். புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பொதுமக்களின் பாதுகாப்பு கவனிப்பில் குறைபாடு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்புக்குழு மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் குற்றச்சாட்டு. ஆன்லைன் கடன் பெற்ற 400 பேரிடம் 2 கோடி மோசடி. சைபர் கிரைம் காவல்துறையினர் தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்யும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தியுள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்யும் பணிக்காக மத்திய அரசு 130 கோடி ஒதுக்கியுள்ளது. துறைமுகம் விரிவாக்கம் செய்யும் பணியானது கருக்கலாச்சேரி கிராமத்திலும் அமைகிறது. இந்நிலையில் மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கம் பணி செய்தால் தங்கள் கிராமத்தில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகள் ஏற்படும் என்பதால் மீன்பிடி துறைமுக விரிவாக்கம் செய்யும் இடத்தை மாற்றக் கோரி கருக்கலாச்சேரி கிராம மக்கள் புதுச்சேரி அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் கருக்கலாச்சேரி கிராம மக்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் கருப்பு கொடி ஏந்தி கொண்டு அதே கிராமத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்துள்ளார். மேலும் காரைக்கால் மீன்பிடி துறைமுக விரிவாக்கம் செய்யும் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருக்கலாச்சேரி மீனவ மக்கள் தங்களது வீடுகளிலும் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் துறைமுக விரிவாக்கம் செய்யும் பணியை கைவிடாவிட்டால் தேர்தலை புறக்கணிப்போம் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் 3 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வரும் 11ஆம் தேதி வரை லேசான அல்லது மிதமான மழை பெய்யலாம் எனவும் திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் அக்டோபர் 6ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அக்டோபர் 7ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு உடனடியாக அனைத்து காவல் நிலையங்களிலும் கூடுதல் காவலர்களை நியமித்து ரோந்துகளை அதிகரிக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் தெரிவித்துள்ளார். அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் புதுச்சேரி மாநிலத்தில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் செயின் பறிப்பு சம்பவங்கள் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் பாதுகாப்பு குறைபாட்டையும் உருவாக்கி வருவதாகவும், முக்கியமாக முதியோர் மற்றும் இளம் பெண்களை குறிவைத்து இந்த குற்ற செயல்கள் நடைபெறுவது தொடர்ச்சியாக மாறியுள்ளது எனவும், இதனால் பெண்கள் தனிமையில் வெளியில் செல்லும் நிலையிலேயே பயம் மற்றும் பதட்டம் நிலவுகிறது எனவும், இந்த நிலைக்கு முக்கிய காரணமாக காவல்துறையினரின் ரோந்து நடவடிக்கைகள் குறைந்து போனது என்றே பொதுமக்கள் கருதுவதாகவும், காவலர்கள் பெரும்பாலும் ஒரே இடத்தில் தங்கி செயல்படுவது குற்றவாளிகளுக்கு தைரியம் அளிக்கும் சூழலை ஏற்படுத்தி உள்ளது என்றும், காவல்துறை ரோந்து நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினாலே செயின் பறிப்பு உள்ளிட்ட குற்ற செயல்களை கட்டுப்படுத்த முடியும் எனவும், மேலும் புதுச்சேரியில் உள்ள பல முக்கிய காவல் நிலையங்களில் காவல்துறையினரின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருப்பதும் முக்கிய காரணம் என கூறியுள்ளார். மேலும் குறிப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில்
செயின் பறிப்பு சம்பவங்கள் அதிகமாக நடைபெறுவதாகவும் அந்த நாட்களில் வெளியூரில் இருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளை கண்காணிக்க காவல்துறைக்கு மிகப்பெரிய சுமையாக உள்ளது எனவும் இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு கவனிப்பில் குறைபாடு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே புதுச்சேரி அரசு உடனடியாக அனைத்து காவல் நிலையங்களிலும் கூடுதல் காவலர்களை நியமித்து காவல் ரோந்துகளை அதிகரித்து பொதுமக்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் உழைப்பால் சம்பாதித்த நகைகள் மற்றும் சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே புதுச்சேரி மக்களின் ஒருமித்த கோரிக்கையாகும் எனவும் இதனை நிறைவேற்றுவது அரசு மற்றும் காவல்துறையின் முதன்மையான பொறுப்பாகும் எனவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆன்லைன் கடன் செயலி மூலமாக கடந்த 9 மாதங்களில் 400 பேரிடம் 2 கோடி மோசடி நடைபெற்றுள்ளதாக சைபர் கிரைம் காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்றவற்றில் உடனடி கடன் தருவதாக பல விளம்பரங்கள் வருகின்றது எனவும் அதனை நம்பி கடன் பெறுவதற்கான செயலியை மொபைலில் பதிவிறக்கம் செய்து கடன் பெற்றால் சைபர் மோசடி கும்பல் செயலி மூலம் புகைப்படம் மற்றும் மொபைல் எண்களை திருடி விடுகின்றனர் என்றும் பின் தவணை தொகை செலுத்தும் தேதிக்கு முன் மர்ம நபர்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு கடன் பெற்ற தொகையை விட அதிக தொகையை இன்றே கட்ட வேண்டும் என மிரட்டுகின்றனர் என்றும் அப்படி கட்டவில்லை என்றால் சம்பந்தப்பட்டவர்களின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பி விடுவதாக மிரட்டி விடுகின்றனர் என்றும் இதுபோன்று புதுச்சேரியில் சைபர் கிரைம் காவல் நிலையங்களில் 400க்கும் மேற்பட்டோர் 2 கோடிக்கு மேல் இழந்துள்ளதாக புகார் அளித்துள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் விசாரணையில் சைபர் மோசடி கும்பல் பாகிஸ்தான், சீனா, கம்போடியா போன்ற நாடுகளில் இருந்து வாட்ஸ்அப் மூலம் மிரட்டுவது தெரியவந்துள்ளது. ஆகையால் பொதுமக்கள் உடனடி கடன் செயலி மூலம் கடன் பெற வேண்டாம் எனவும் அடையாளம் தெரியாத நபர்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டால் சைபர் கிரைம் காவல்துறையில் தெரிவிக்க வேண்டும் எனவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளனர். திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் உடன்பிறப்பே வா பரப்புரையின் கீழ் புதுச்சேரியில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் உடன்பிறப்பே வா பரப்புரையின் கீழ் உறுப்பினர் சேர்க்கை துவக்க விழா அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் மற்றும் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா ஆகியோர் தலைமையில் மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணாதுரை சிலை மற்றும் கருணாநிதி படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கை ஒவ்வொரு தொகுதியாக நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில அவைத்தலைவர் சிவக்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு, மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, பொருளாளர் செந்தில்குமார், இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா சார்பில் 33ஆம் ஆண்டு திருப்பதி திருமலை பாத யாத்திரை புறப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா சார்பில் 33ஆம் ஆண்டு திருப்பதி திருமலை பாத யாத்திரை புறப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த திருச்சிற்றம்பலம் கூற்றோடு தனியார் திருமண மண்டபத்தில் இருந்து துவங்கிய திருப்பதி திருமலை பாத யாத்திரையில் வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா தலைவர் ஜெயச்சந்திரன் தலைமையில் கடந்த 17ஆம் தேதி முதல் மாலை அணிந்து விரதம் இருந்த பக்தர்கள் 500க்கும் மேற்பட்டோர் புறப்பட்டனர். மேலும் பாத யாத்திரையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துவக்கி வைத்தார். இதில் பூபதி, ஜெககாந்தன், மதுரகவி, ராமானுஜதாசன், கணபதி, சிவராமன், செந்தில் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வருகின்ற அக்டோபர் 20ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. இதனையொட்டி வெளியூர்களில் வசிக்கும் தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் சொந்த ஊருக்கு செல்ல ரயில்கள், பேருந்துகளில் முன்பதிவு செய்துள்ளனர். இருப்பினும் ஏராளமானோருக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை. அவர்கள் சிறப்பு பேருந்துகளின் முன்பதிவிற்காக காத்திருக்கின்றனர். மேலும் புதுச்சேரியில் தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். புதுச்சேரியில் இருந்து தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் விழுப்புரம் சென்றுதான் சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்து வருகின்றது. புதுச்சேரியில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு மதுரை, திருச்செந்தூர், செங்கோட்டை, நாகர்கோவில்களுக்கு என தலா ஒரு பேருந்துகள் மட்டுமே நேரடியாக இயக்கப்பட்டு வருகின்றது. மேலும் விடுமுறை பண்டிகை காலங்களில் அந்த பேருந்துகளின் இருக்கைகள் கிடைப்பதில்லை. தீபாவளி, கிறிஸ்துமஸ், பொங்கல், தமிழ் புத்தாண்டு உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு புதுச்சேரியில் இருந்து
நேரடியாக சிறப்பு பேருந்துகள் ரயில்கள் இயக்க வேண்டும் என தென் மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பாகவே இருந்து வருகின்றது. எனவே இந்த ஆண்டாவது தீபாவளி பண்டிகைக்கு புதுச்சேரியில் இருந்து பிஆர்டிசி மற்றும் தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமாக சிறப்பு பேருந்துகள் இயக்க வேண்டும் எனவும் மேலும் சிறப்பு ரயில்கள் இயக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,070 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,630 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி